வெல்கம் டு ஷேச்சாருஸ் கிச்சன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம செம்பருத்தி பூவை வச்சு எப்படி டீ போடுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல மரத்துலேருந்து செம்பருத்தி பூவை பறிச்சுக்கோங்க. அதில் இருக்கிற பச்சை கலர் பகுதியையும் மகரந்தம் இருக்கிற பகுதியையும் எடுத்துடுங்க. வெறும் இதழ்கள் மட்டும் எடுத்துக்கோங்க. இதழ்கள் மட்டும் வச்சு தான் டீ போடணும். வேறு எந்த பகுதியும் யூஸ் பண்ணக்கூடாது. இது புளிப்பு சுவையில் இருக்கும். இதை நம்ம வெறும் வாயில் கூட சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி. இதை தோசை மாவில் அரைச்சி ஊற்றி தோசையாக சுட்டு கூட சாப்பிட்லாம். இதயத்துக்கு ரொம்பவே நல்லது. அப்புறம் இதில் விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட், பீட்டா கரோட்டின் இது எல்லாமே நிறையவே இருக்குது. அதுக்கப்புறம் இது லிவர் ஹெல்த்தையும் இம்ப்ரூவ் பண்ணும். கேன்சர் செல்லை கூட கட்டுப்படுத்துன்னு சொல்லியிருக்காங்க. தலைக்கு கண்டிஷ்னராக யூஸ் பண்ணலாம் இந்த இதழ்களை. இது முடி உடையிறதையும் முடி வறட்சியையும் தடுக்கும். அதே மாதிரி ஸ்கின்னுக்கு பார்த்திங்கன்னா கருவளையத்தையும் கரும்புள்ளிகளையும் வயதான தோற்றம் வர்றதையும் தள்ளி போடும். அதனால் இதை யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்பவே நல்லது. இதை டெய்லியும் குடித்தாலும் குடிக்கலாம், இல்லை வீக்லி ஒன்ஸும் குடிக்கலாம், நம்ம விருப்பம்தான். அதே மாதிரி இது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. முதல்ல கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா பாயில் ஆகணும். நல்லா அதிலிருந்து கொதி வரணும். பபிள்ஸ் நல்லா கொதி வர அளவுக்கு காய விடுங்க. அப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணி எதுக்குன்னா, இப்போ எடுத்து வச்சுருக்கிற இதழ்களை எடுத்து அதில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா அதை அப்படியே காய வச்சு கூட டீ போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது. பபிள்ஸ் வரும்போது நம்ம அந்த பெட்டல்ஸை எடுத்து போட்டுக்க வேண்டியதான். இதழ்களை எடுத்து போடணும். இப்போ செம்பருத்தி இதழ்களை போட்டு நல்லா கிளறி விடணும். அந்த கலர் ப்ளூ கலரில் மாறும். செம்பருத்தி ரெட் கலர்லேருந்து ஒயிட் கலரில் மாறும். இப்போ பாருங்கள், அந்த செம்பருத்தியோட எசன்ஸ் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்குது. தண்ணியில் இறங்கினதும் அது ஒரு டார்க் ப்ளூ கலரில் மாறிடும். பார்த்திங்களா, அந்த செம்பருத்தி ஒயிட் கலரில் இருக்குது, தண்ணி ப்ளூ கலரில் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும், இந்த டைமில் ஒயிட் ஆனதுக்கப்புறம் இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு கிளாஸையும் ஃபில்டரையும் எடுத்து வச்சுக்கிட்டு அதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா செம்பருத்தியோட பெனிஃபிட்ஸ். இப்போது இதை சாப்பிடாதவங்க யாருன்னா, இதை அலர்ஜி இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது. ப்ரெக்னென்ட் லேடிஸ் சாப்பிடக்கூடாது. breastfeeding பண்ணுறவங்களும் சாப்பிடக்கூடாது. இப்போது அந்த டீயை எடுத்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. வடிகட்டினதுக்கப்புறம் இந்த டீ பார்க்க ப்ளூ கலரில் இருக்கும். பாருங்கள், இதோட கலர் இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் அப்படியேவும் சாப்பிட்லாம். இல்லைன்னா இதில் கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் இதோட கலர் ரெட் கலரில் மாறும். இது லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறதால தான் இந்த கலரில் மாறுது. இல்லைன்னா அந்த ப்ளூ கலரில் தான் இருக்கும். இந்த லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது எல்லாத்தையுமே நம்ம அடுப்புலேருந்து இறங்கினதுக்கப்புறம் தான் செய்யணும். அடுப்புலேயே வச்சு செய்யக்கூடாது, கசப்பு தன்மை வரும். அப்புறம் ஒரு ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. ஹனி வேண்டான்னு நினைக்கிறவங்க வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் ஆட் பண்ணியும் சாப்பிட்லாம். இல்லைன்னா எதுவும் போடாமல் வெறும் செம்பருத்தி டீயை மட்டும் குடிக்கலாம். உங்களோட விருப்பம்தான். இதை பார்த்திங்களா, நல்லா ரெட் கலரில் இருக்குது. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது பெனிஃபிட்ஸ் என்னென்னா,
இது பிளட் ப்ரெஷரை கம்மி பண்ணும். அதிக உடல் இருக்கிறவங்களுக்கு இதை சாப்பிட உடல் எடை குறையும், கொலஸ்ட்ராலும் கம்மியாகும். இதில் விட்டமின் சியும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் பீட்டா கரோட்டினும் நிறையவே இருக்குது. யார் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா, இதில் இந்த பூவால் அலர்ஜி இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது, லோ பிபி இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது, ப்ரெக்னென்ட் லேடிஸ் சாப்பிடக்கூடாது, breast feeding பண்ணுறவங்க சாப்பிடக்கூடாது. இதை அதிகமான அளவுலையும் எடுத்துக்கக்கூடாது, கம்மியான அளவில் எடுத்துக்கோங்க. எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார்